அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். குரு பயிற்சி பலன் 2020-2021. தனுசு ராசிக்கு குரு பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாருன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலான சிவன் சார் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமசிவாய. காலபுருஷ தத்துவத்தின்படி 9வது ராசியாக குறிக்கப்பட்டிருக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு, தனுசு ராசிக்கு குரு பகவான் ராசிலேயே இதுவரைக்கும் இருந்தார். இப்ப அந்த ஐப்பசி 30ஆம் தேதிக்கு மேல குரு பகவான் ராசியிலிருந்து பயிற்சி அடைந்து 2ஆம் இடத்துக்கு போறார், மகர ராசிக்கு. இப்ப 2ஆம் இடத்து குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்னா கண்டிப்பா நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் 2, 5, 7, 9, 11ஆம் இடத்திற்கு வரும்போதே நல்ல பலன்களை கொடுக்கணும்னு ஜோதிட சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. அதுபடி குரு பகவான் இப்ப ராசிக்கு 2ஆம் இடத்துல வர்றது பெரிய நன்மைகளை கொடுப்பார். ஏன்னா முன்னாடியே இந்த ராசி 7.5 சனி இல்ல பிடிகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப 5 வருடமா கடினமான சூழ்நிலை, மனக்கசப்பு, குடும்ப சிக்கல், பிரச்சனை, வழக்கு, தேவையில்லாத உடல் உபாதைகள், மன ரீதியான குழப்பம், பொருளாதார தடைகள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற ராசி இந்த தனுசு ராசி. இப்ப இந்த குரு பகவான் இந்த பயிற்சியால இந்த 7.5 சனியோட தாக்கத்தை கொஞ்சம் குறைக்க முடியும். ஏன் அப்படின்னா சனி முன்னாடியே உங்களுக்கு கொஞ்சம் கெடுபலனை செஞ்சுக்கிட்டு இருக்கிற போது இந்த குரு பகவான் நல்ல இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் நன்மையும் நடக்கும். அப்ப ஒரு 10 ரூபா பணம் வரும், அது ஒரு 5 ரூபா செலவாகும், பாக்கி 5 ரூபா இருக்கும். அதே போலதான் இப்ப குரு பயிற்சி உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கிற இடத்துல வர்றதுனால, இந்த தனுசு ராசியில 2ஆம் இடத்துல வர்றதுனால சுபிச்சமான குடும்ப வாழ்க்கையோட துவக்கத்திற்கு ஆரம்பத்தை ஏற்படுத்தும். அதாவது திருமண தடைகளை உள்ளவங்களை திருமணங்கள்ல நிவர்த்தி பெறறதுக்கான யோகங்களை உண்டாக்கும், திருமண யோகத்தை உண்டாக்குவார். 2ல இருக்கிறனால குடும்பத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். அதே போல உங்களுடைய சில அவமானங்களையும் தடுக்கக்கூடிய அமைப்புகளை உண்டு. அதே போல தொழில்களையும் சில மாற்றங்களை ஏற்படுத்துவார் இந்த குரு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் உங்க ராசிக்கு 2ல இருந்து அவருடைய 5வது பார்வையாக உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப கடன், வழக்கு, பிரச்சனை, வியாதி அந்த இடத்த பார்க்கறதுனால கடன்கள் நிவர்த்தி பெறும், கடன் ரீதியா தொல்லைகள் கொஞ்சம் குறையும், தேவையான அளவு பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம நோய்கள் நிவர்த்தி பெறும், நோய்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும். இனிமே உங்க உடம்பு ஓரளவு உங்களுக்கு ஒத்துழைக்கும், மன ரீதியாகவும் ஒரு தெம்பு கிடைக்கும். அதுவும் இல்லாம 8ஆம் இடத்தை உங்க குரு பகவான் பார்க்கிறார், உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்ப அந்த 8ஆம் இடத்துல பார்க்கறதுனால குரு சில அவமானங்கள்ல இருந்து உங்களை காப்பாற்றுவார், மன நிம்மதியை கொடுப்பார். நீண்ட நாளா நடக்காத விஷயங்கள் நடந்து மனம் கொஞ்சம் சந்தோஷமான நிலைக்கு வரும். நிறைய 7.5 சனி நிறைய துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கனால இந்த துன்பத்துக்கு ஏற்பட்ட காயத்துக்கு ஏற்பட்ட மருந்து மாதிரி இந்த குரு பகவான் வரார். இந்த குரு உங்களுக்கு 9வது பார்வையா உங்க ராசிக்கு 10வது இடத்தை பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும், தொழில் முன்னேற்றங்கள் கொடுப்பார், ஒரு அபூர்வ வளர்ச்சி பலன்களையும் ஏற்படுத்துவார். அவர் என்ன மாதிரியான அபூர்வ வளர்ச்சிகளை கொடுப்பாருன்னா தொழில இடமாற்றம், இடப்பெயர்ச்சி, ஏன்னா இலையில நடந்துகிட்டு இருக்கிறதுனால அதோடைய பலனும் சேர்த்தே நடக்கும். அப்ப தொழில் மாற்றம், இடப்பெயர்ச்சி, இடமாற்றம், ஆனா இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வழியே நடக்கும். இதுவரைக்கும் இருந்த 5 வருட பிரச்சனை மாதிரி இருக்காது, இனிமே கொஞ்சம் நல்ல பலன்களும் சேர்த்து நடக்கும். அப்ப ஒரு இடமாற்றம் உண்டு, ஆனா அது ஒரு உயர்வோட கூடிய இடமாற்றம் உண்டு. அப்ப தொழில் துறை மாற்றம் இருக்கும், முன்னாடி இருந்த வருமானத்தோட இரட்டிப்பு வருமானத்தோட கூடிய இடமாற்றத்தை உண்டாக்கும். தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தும், அது நல்ல லாபமான வளர்ச்சியா கொடுக்கும். அப்ப எல்லாமே ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ், ஒரு நல்ல வளர்ச்சியோட சேர்ந்த பலன்களை தான் கொடுப்பார் இந்த குரு. அப்ப இந்த குரு பகவான் மார்கழி மாதத்துக்கு பிறகு சனியோட சேர்றார். அப்ப சனி எங்க 2ஆம் இடத்துக்கு போறதுனால முழுமையான 7.5 முடியலனாலும் கடைசி கழிவடை ஆரம்பிக்குது. அப்ப இன்னும் 2.5 வருடம் 7.5 சனி இருக்கு. இருந்தாலும் இந்த குரு சேர்றதுனால இந்த 1 வருடம் 7.5 சனியோட தாக்கம் உங்களுக்கு தெரியாது. எப்படி மழை நேரத்துக்கு எடுத்துட்டு ஒரு குடை போல எடுத்துட்டு போறக்கூடிய குடையால உங்களுக்கு அந்த தண்ணி படாம உங்களுடைய குளிர் கொஞ்சம் வீசினாலும் அந்த தண்ணி மேல படாது. அதே போல இந்த 1 வருட 7.5 சனி இந்த 1 வருட குரு பயிற்சியால அதோடைய தாக்கங்கள் குறைஞ்சி நன்மையை செய்யும். சனியோட சேர்ந்து குரு பகவானும் உங்களுக்கு நீச்சமடைகிறார். நீச்சபங்கம் அடைந்து நீச்சபங்க ராஜயோகமா மாறுறதுனால குரு யோகமான பலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி பரிகார பலன்
குரு நீச்சமடைகிறதுனால உபதேசம் அடைந்த கடவுளான சாய்பாபா, வள்ளலார், கிருபானந்த வாரியார், காஞ்சி பெரியவர், காஞ்சி பெரியவருடைய சொந்த அந்தனான சிவன்சார் ஐயா, இந்த மாதிரியான சாதுக்களை தரிசனம் செய்து வழிபாடு செய்யறது நன்மைகளை கொடுக்கும். சனி பகவானுக்காக ஆஞ்சநேயர் தரிசனங்களும், நித்திய பிரம்மச்சாரி சிரஞ்சீவியான ஆஞ்சநேயர், அதே போல விநாயகர் வழிபாடுகளும் செய்யும் போது முழுமையான யோகங்கள் கிடைக்கும்னு இந்த வீடியோவை முடிக்கின்றோம். சுபம். நன்றி.